பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ள உணவுகளை உண்பது இதயத்திற்கு நல்லது. குறிப்பாக கேரட், முட்டைக்கோஸ், சக்கரவள்ளி கிழங்கு, அடர் பச்சை நிற கீரைகள் போன்றவை. நிறைய தண்ணீர் குடிப்பது சிறு சிறு கிட்னி கற்களை அகற்ற உதவும். மேலும் கேரட், திராட்சை மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஏதாவது ஒன்றை குடிப்பது மிகவும் நல்லது. கிட்னியில் கல்லை உருவாக்கும் பொருட்கள் சிப்ஸ், கோக், இனிப்பு பாட்டில் ஜூஸ்கள் மற்றும் ஜீனி போன்றவை. கிட்னியில் கல் இருந்தால் மெக்னீசியம் அதிகமான உணவுகளை உண்ணுங்கள். மெக்னீசியம் அதிகமாக உள்ள உணவுகள்: பீன்ஸ் சாப்பிடுங்கள், கோதுமை, ஓட்ஸ், பாதாம், முந்திரி, மீன், பார்லி. பல்வலி, ஈறுகளில் வீக்கம், வாயின் வெளிப்புறத்தில் வீக்கம், பல் கருப்பு நிறமாக மாறுவது, பல்லின் குழி ஏற்பட்டு உணவு தங்குவது, குளிர்ந்த மற்றும் சூடான உணவு உட்கொள்ளும்போது கூச்சம் ஏற்படுவது போன்றவை பல் சொத்தை ஏற்படுவதற்கான. பற்களில் ஏற்படும் பாதிப்பு தொண்டைக்கு பரவி சில சமயங்களில் இதயத்தை பாதிக்கும். எனவே பற்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தேநீர், காபி போன்றவற்றை அடிக்கடி குடிப்பது பற்களுக்கு தீங்கை விளைவிக்கும். மிகவும் குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிருங்கள். சூடான உணவை சாப்பிட்டவுடனே அடுத்த நொடியே குளிர்ந்த உணவுக்கு மாறினால் உடலுக்கும் பல்லுக்கும் பாதிப்புகள். சருமத்தை இளமையாக, சுருக்கங்கள் இல்லாமல் வைத்திருக்க தண்ணீர் அதிகமாக குடிப்பது முக்கியமானது. மன அழுத்தம், சோர்வு, இறுக்கமான ஆடை, மது, புகை, காபி இவை எல்லாம் சருமத்தின் வில்லன்கள். 2-3 வெண்டைக்காயை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்பகுதியையும் நீக்கிவிட்டு நெடுக்குவாட்டில் கீரைகள் போட்டு இரவு முழுவதும் 1 டம்ளர் நீரில் ஊற வைக்க வேண்டும். காலை உணவுக்கு முன் இந்த நீரை மட்டும் அருந்தி வர 2 வாரத்தில் சர்க்கரை அளவு குறையும். இது மேற்கத்திய நாடுகளில் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் அனைத்து வகை கீரைகள், காய்கள், வாழைத்தண்டு சாப்பிடலாம். வெந்தயம் மிக மிக நல்லது. மா, பலா, வாழை போன்றவற்றை தவிர்க்கவும். தேவையற்ற அழுக்குகள் சருமங்களில் தங்கி அதன் பொலிவையும் உயிர்ப்பையும் கெடுக்கின்றன. எனவே முகத்தை அடிக்கடி கழுவி சுத்தப்படுத்துவது அவசியமானது. முகப்பரு இருந்தால் அதை உடனே கிள்ளி எறிய வேண்டாம். ஏனென்றால் முகத்தில் பள்ளங்களை நிரந்தரமாக்கிவிடும். இது போன்ற வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.